அன்னைக்கு சொன்னபடிக்கு வாழறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப சுவாமி நன்னா இருக்கணும், மந்திரி நன்னா இருக்கணும். மூணாவது சுகிருத். சுகிருத்துன்னு சொன்னா ஒரு ராஜாவும் ராஜ்யமும் நன்னா இருக்கணுங்கிற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள் கண்டிப்பா இருக்கணும். இது நம்ம குடும்பத்துக்கே வேணும். நம்ம போய் பெரியவர்களை நமஸ்காரம் பண்றோமோ இல்லையோ, என்ன எதிர்பார்க்கணும்? நம்மளை பார்த்து நன்னா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அவ வார்த்தையினால நாம நன்னா இருக்கோம்னு நம்புறோம். இன்னும் கேட்டா கொஞ்ச நாள் முன்னாடி நன்னாவே நம்பிட்டு இருந்தோம். ஒரு தீபாவளினா எல்லா பெரியவர்களையும் போய் நமஸ்காரம் பண்ணுவோம். ஒரு கார்த்திகை பண்டிகை வருதுன்னா போவோம். கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி வருதுன்னா போவோம். இன்னைக்கு ஒங்கேயும் போறது இல்லை. எந்த விடுமுறையா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொட்டிக்கு முன்னாடி உட்காந்துட வேண்டியதான். கார்த்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு கொறிக்கிறதுக்கு பக்ஷணங்களை வேற பண்ணி வச்சிருந்து அது ஆபத்து. அதுல பார்த்துட்டு இருக்கிற வேகத்துல எவ்வளவு வாயில போகுதுன்னே தெரியல. உள்ள போயிட்டே இருக்கு. போனதுக்கு அதுக்கப்புறம் வைத்தியர்கிட்ட போறான். அதை குறைக்கிறதுக்கு காசு செலவழிக்கணும். அதுக்கு ஓடணும் ஆடணும். அதுக்கு முடியல, நேரம் இல்லை. ஒன்னு ஆரம்பிச்சு வச்சா தொட்டு 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 எவ்வளவு ஆபத்து பாருங்க. பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அதற்குரிய பொழுதை ஒதுக்கணும். ஒரு நாள் முழுக்க அதுலயே போடக்கூடாது. இன்னைக்கு குழந்தைகளுடைய பொழுது நிறைய பொழுது அதை பார்க்கறதுலயே போகுது. ஒன்னும் போட்டி அதுல பார்க்கறதுல போயிடுறது இல்லை. கணிப்பொறி திரும்ப திரும்ப அதுல இருக்கிற விளையாட்டுகளையே பார்க்கிறோம். கார்த்தாலே சாயங்காலம் வரைக்கும் பெருமைக்கானது ஓடிட்டு இருக்கு. மின்சார செலவை பத்தி கூட கவலைப்படாமல் அது போட்டே வச்சிருக்கா. அது என்ன எது கூட காதல் விழுறது. எது ஓதின்னு இருந்திருக்கணும்? உண்மையா ஒரு வெங்கடேச சுப்பிரபாதமோ சஹஸ்ரநாமமோ திருப்பாவையோ கீதையோ இதை போல இருக்கிறத ஓட விட்டுட்டு அப்படியே எப்பவும் காதல பட்டு இருந்தா அது நல்லது பண்ணும். அதுக்குன்னு ஒரு 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 பாதிப்பு, ஒரு நல்ல பாதிப்பு வீட்டுக்கு ஏற்படுமோ இல்லையோ, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதையோ பாட்டை போட்டுட்டு அது அதுல காட்டுறதெல்லாம் குழந்தைகள் பாக்குறதுல அந்த பொம்மல் ஆட்டம் மாதிரி ஆடுறது பாருங்க. அதை தான் அவன் நிறைய பாக்குறான். அதுல எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி தான், எப்ப பார்த்தாலும் சுடுறது தான். அப்படியே பார்த்து 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 வளர்ந்து நமக்கு அந்த வன்ம புத்தி வளரும் இல்லையோ, எப்படி அடிக்கலாம் எப்படி கொல்லலாம். அது எந்த நிகழ்ச்சி சாதாரண நாடகம் வச்சா கூட பெண்கள் எல்லாம் பெரிய குடும்பக்காரர்களாயிட்டா. இப்போ அவ வேலையே யாரார வச்சு யாரார கொல்லலாம் அப்படின்னு பாக்குற அளவுக்கு. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. ஏதோ ஆண்களானும் கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்பா பார்த்திருக்கோம். பெண்கள்லாம் இதை போல ஆரம்பிச்சு எல்லாம் பார்த்ததே இல்லை. இதுதான் உண்மையில் பெண்களை இழிவுபடுத்தும் முறை. பெண்கள் என்னமோ அடுக்கலையிலே சமையல் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணிடுவானா, அது என்ன பெண்ணு தான் சமைக்கணுமா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டிருக்கோம். அந்த பெருமாள் இந்த பெண்ணு கையால தான் சாப்பிடுவேங்கிறார். அந்த பெருமையை புரிந்து கொண்டு சமைத்து பெருமாளை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கு பெண்கள் முன்னேற்றம்னு சத்தம் போடுறோம். ஆனா பெண்கள் ஆள் வச்சு கொல்றதுக்கு அனுப்புற மாதிரி காமிச்சுட்டு இருக்கா. அப்ப அது தப்பு இல்லையாப்பா? அது மட்டும் சரியா போறதா? ஒரு களிம்பு பூசிட்டா கருப்பா இருக்கிற பெண்கள்லாம் வெளுப்பாடலாம் ஒத்தரும் எதிர்க்கிறது இல்லை. என் பெண்ணு கருப்பா இருந்தா தப்பா? வெளுப்பா தான் இருக்கணுமா? கண்ணனே கருப்பு, அவர் கருப்பு தான் பிடிக்கும், அவர் கருப்பா தானே இருந்திருக்கார். அப்ப நாம எதெல்லாம் உண்மையில சமுதாய முன்னேற்றத்துக்கு தடங்களோ அதெல்லாம் கேள்வியே கேட்கறது இல்லை. ஆனா எங்கேயோ கேள்வி கொண்டிருக்கோம். அது பெண்ணோட பேருக்கு பின்னாடி எதற்காக ஆணுடைய பேர் வேணும்? இது பெரிய விசாரம். இப்போ போட வேண்டிய தேவையே இல்லை. பெண் சுதந்திரமா இருக்கணும், ஆணோட பேர் பின்னாடி போடக்கூடாது. இது முதல்ல யார் தெரியுமா ஆக்ஷேபிச்சிருக்கணும்? மகாலட்சுமி. ஏன் சொல்றேன்னா, திருமால், பெருமாளுக்கு திருமால்னு பேர் இல்லையோ, ஸ்ரீமன் நாராயணன் தானே பேரு. திரு யாரு? லக்ஷ்மி, மால் பெருமாள். அப்ப ஆரம்ப காலத்துல அவ பின்னாடி வர ஆரம்பிச்சவர் தான் அவர். அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். மகாலட்சுமி முன்னாடி போறச்சே ராமன் பின்னாடி வர்றதுக்கு ஆரம்பிச்சார். அதனாலதான் திருவுக்கு பின்னாடி மால். எப்ப தெரியுமா பெண்கள் அதை மறுத்திருக்கணும்? பெண்ணனுடைய பெயருக்கு முன்னாடி ஆண் பெயர் போறதா இருந்தா கண்டிப்பா மறுக்கலாம். பின்னாடி வர்றவாளை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தேவையே இல்லையோ இல்லையோ. யாரோ ஒருத்தர் என்னை பின்தொடர்ந்து வராருங்கிறார். நீ நல்லவளா இருக்க, உன்னை பார்த்து நான் நடக்கிறேங்க, அது தப்பா? தம் பேரையே பின்னாடி வச்சுக்கிறேன்னு சொன்ன தப்பு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஸ்ரீமன் நாராயணன் சொன்னால் ஸ்ரீ பேர் தான் முன்னாடி இருக்கு, நாராயணன் பின்னாடி தான் இருக்கார். ஸ்ரீயப்பத்தின்னு சொன்னா ஸ்ரீ தான் முன்னாடி இருக்கார், பதி பின்னாடி தான் இருக்கார். திருமால்னு சொன்னா திரு முன்னாடி இருக்கார். இந்த மாதிரி இருக்கிற அழகான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு ஆரோ எங்கேயோ கொலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்னா கேள்வி கேட்கறதே இல்லை. ஆனா பெருமாளுக்காக சமைக்கணும், பூ தொடுக்கணும்னா பூ தொடுக்கிறவள் தான் பெண்களா, சமைக்கிறவா தான் பெண்களான்னா கண்டிப்பா பெருமாளுக்கு பூ தொடுக்கிறதுக்கு தான் இருக்கும். அது பெருமாளுக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணத்தான் இருக்கும், சந்தனம் அரைக்கத்தான் இருக்கும். என்ன குறை? அவர் அதுக்குன்னு கொடுத்திருக்கார். அவருக்கு பயம், இந்த ஆணை சமைக்க சொல்லி ஷார்ட்டா என்ன ஆகும்ட்டு. அதனாலதான் அவர் இந்த வம்புக்கெல்லாம் வர்றதே இல்லை. இப்ப நீ கார்த்தால கூட அறுபத்தர் கேள்வி கேட்டா, நாங்க ஆராதனை பண்ணலாமா கூடாதான்னா, இல்ல திருமஞ்சனம் பண்றது ஆணுக்குன்னு வச்சுட்டா,
சமைக்கிறதோ பூ தொடுக்கிறதோ சந்தனம் அரைக்கிறதோ பெண்ணுக்குன்னு வச்சிருக்கா. ஒரு ஆராதனம் ஏத்துனா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தானே அவளுக்கு பங்கு கொடுத்தாகணும் இல்லையோ. ஒருத்தரை மட்டும் எல்லா காரியத்தையும் பண்ண சொல்ல முடியாது. அப்ப நமக்குன்னு சில பெருமாள்லாம் பெருமாள் கொடுத்திருக்கார், அதை பெருமையா எடுத்துக்கணும், அதை தாழ்ச்சியா எடுத்துக்கவே கூடாது. பகவான் ஒருத்தர் தொட்டு சாப்பிடணுமா? அவர் ஒரு பூவுக்கு எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கா கொடுக்கறதுக்கு. ஆனா நாம கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. இதை போல நேர்மையா சிந்திக்கணும், யதார்த்தமா சிந்திக்கணும். எல்லாத்தையும் ஒரு சண்ட புத்தியோடய சிந்திச்சா பிரயோஜனமே படாது. இருக்க போற வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் வருஷம், அதற்குள்ள போய் சண்டையும் பூஜையும், அதுவும் யாரோட? வெறும் அப்பா அம்மா கணவன் மனையோடு இருந்தா தேவையில்லை. தர்மசாஸ்திரத்தோடையும் வேதவியாசரோடையும் சுகரோடையும் பெருமாளோடையும் இதெல்லாம் மீண்டு வரப்போறமா சொல்லுங்க. கிட்டக்க கூட போறதுக்கு நம்ம வர முடியாது. தெரிந்து தெரிந்து பார்த்து பார்த்து எழுதி வச்சிருக்கா, அதை புரிந்து கொண்டு நடந்துக்கணுங்கிறத கண்டிப்பா பிரார்த்திச்சுக்கிறேன். இப்ப இந்த 7 அங்கங்கள் பார்த்துருந்தோம். ஒரு ராஜ்யம் இருந்திருந்தால் சுகிருத்து, சுகிருத்துன்னா நல்லெண்ணம் இருக்கிறவர். ராஜ்யம் நன்னா இருக்கணும், ராஜா நன்னா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா வாழணும், இந்த எண்ணம் இருந்ததுனாலே போறோம். இதுக்குத்தான் அவன் பெரியோர்களை வணங்க போறோம். அவன் ஆசீர்வாதம் பண்ணான், நன்னா கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆனவராக இருந்தா குழந்தைகள் பெறட்டும். இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணு சேவிச்சா என்ன சொல்லணும், கல்யாணம் ஆன பெண்ணு சேவிச்சா என்ன சொல்லணும், பிரம்மச்சாரி பிள்ளை சேவிச்சா என்ன சொல்லணும், விதவா ஸ்திரீ தரிசன் அவ நமஸ்காரம் பண்ணாள்னா என்ன சொல்லணும், கல்யாணம் பண்ணிக்க போறதுலேயே முடிவு எடுத்துட்ட பெண்ணு நமஸ்காரம் பண்ணா என்ன சொல்லணும்னு வச்சிருக்கார். அவரவர்களுக்கு விருப்பப்பட்டது. இப்ப கல்யாணமே ஆகலையா, விவாக பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவா. இன்னும் குழந்தை பிறக்கலையா, சரி சந்தான பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவா. இதே ஒரு விதவா ஸ்திரீ, கணவன் இல்லை, அவள் மட்டும் இருக்கா, ரொம்ப நன்னா வாழ்ந்துட்டு இருக்கா, ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கா, வர்ற நமஸ்கரிக்கிறான்னு வச்சுக்கோ, பிரம்ம ஜானம் நன்னா வளரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது பார்த்து பார்த்து வச்சிருக்கா. அந்த நாள்ல பிரம்ம ஜானம் பக்தி வளரணும், ஞானம் வளரணும் இல்லையா அவளுக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை தான் அவ பெற்றிருக்கா. அதுக்கு இப்ப சன்னியாசி வர்றார், அவருக்கு 6 ஆசீர்வாதம் பண்ணுவாள்னா அவர் ஆச்சாரியம் தான் பண்ணணும். அவர் என்ன சொல்லுவார், வைராக்கியம் வளரட்டும், பற்றற்ற தன்மை உனக்கு வளரணும். அப்போ ஒன்னொன்னும் வளர்றதுக்கு நாம முயற்சிக்கணும். அதுக்கு சுகுருத்துக்கள் வேணும். நாம நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா இருந்தா அவளை நன்னா அடையாளம் கண்டு வச்சுங்கோ. நம்ம கூடவே அவளை வச்சுக்கணும், எப்பவும் அவளை சந்திக்கணும். எந்த நல்ல நாள் வந்ததுனாலும் அவளோட கொஞ்ச நேரமான கழிக்கணும். நாம இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு, ஒண்ணு சின்ன வீடா இருக்கும், இத்தனை நாள் குடிசையில இருந்தோம், ஏதோ ஒரு சின்ன வீடு வாங்கியிருக்கோம், அதை போய் சொன்னாலே வாங்கிட்டானேன்னு நினைக்கிறவாள்கிட்ட போகாதீங்க, அது பிரயோஜனமே இல்லை. நாம என்ன பண்ணோம்னு சொன்னாலும் நன்னா பண்ணேன் அப்படின்னு சொல்றாடும் இல்லையோ, அப்படி இருக்கிறவன் தான் சுகிருத்து. அவனுக்கு நம்ம நன்னா இருக்கிறத பத்தி திருப்தி. பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தம்னு பாடியிருக்கார். அதுல ராமானுஜரை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு வர்றார். ஒருத்தன் ஸ்ரீவைஷ்ணவன் வைஷ்ணவ அடையாளம்னு சொல்லணும்னால் பரத்தியார் என்ன நன்னா இருந்தாலும் அந்த மினுக்கம் அந்த ஓஹோன்னு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கூட பொறாமைப்படக்கூடாது. பொறாமை இல்லாதவன் தான் சுகிருத்தா இருக்க முடியும். மனம் நன்னா இருக்கணும்னா இன்னொருத்தர் நன்னா இருக்காரே அப்படி போய் இருந்துட்டானேன்னு அவனை பார்த்து பொறாமப்படாமல் நன்னா இருக்கட்டுமே, அவனும் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் நன்னா இருக்கட்டும், உலகமே நன்னா இருக்கட்டும், இப்படி நினைச்சா மனம் எவ்வளவு லேசா இருக்கும் தெரியுமா. இதே அவாவா நன்னா இருக்கிறவளை பார்த்து பொறாமப்பட்டோ இல்ல அவர்களாட்டம் நம்ம ஆகணும்னு ஆரம்பிச்சா பெரிய கட்டங்கள்லாம் வரும். அதனால முதல்ல நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது வாழ்க்கை, எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியாது போடும். அதே யார் வேணா இருக்கட்டும், அதை பத்தி நினைக்கிறதுக்காக எனக்கு நேரம், ராமனை பத்தி ராமாயணம் படிக்க, கண்ணனை பத்தி பாகவதம் படிக்க இதுக்கே நேரம் இல்லை. இதை பண்றதை விட்டுட்டு எதுக்காக எங்கேயோ போகணும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, கீதையில கண்ணன் கேட்கிறார், அர்ஜுனா என் பெருமையை சொல்லிட்டு வரேன், இதெல்லாம் நீ ஒத்துக்கிறியான்னு வரும். அர்ஜுனன் பார்த்தா ஒத்துக்காமலாம் இத்தனை நாள் உட்காந்து கேட்டு இருக்கேன் உங்ககிட்ட, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அப்ப கடைசியா கீதை முடிஞ்சது, 700 ஸ்லோகம் ஆயிடுது. அப்ப அர்ஜுனன் இடத்துல இன்னன்னாருக்கு கீதையை சொல்லு, இன்னன்னாருக்கு கீதையை உபதேசம் பண்ணாதே அப்படின்னு பிரிக்கிறார் கண்ணன். நான் என்னமோ நீ கேட்டதுக்காக உடனே சொல்லிட்டேன், அதை போல நீ எல்லாருக்கும் சொல்லிடாதே, பார்த்து பார்த்து தான் சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு அர்ஜுனன் கேட்டான். இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன ந சஸ்ரூஷவே வாச்சியம். யார் ஒருத்தன் தபஸ் இல்லாதவனோ தவமே இல்லாதவனுக்கு சொல்லாதே. அதை விட முக்கியமா சொல்றார், என் பெருமகளை பொறுக்காமல் பொறாமப்படுறவனுக்கு சொல்லவே சொல்லாதேன்னுட்டான். கண்ணன்னு சொன்னா அவன் பெருமையை யார் ஏத்துக்கிறானோ அவனுக்கு தான் கீதை சொல்லணும். இவருக்கு என்ன இவ்வளவு, எனக்கு கூட தான் இருக்கு இப்படின்னு ஆரம்பிச்சா சொல்லவே சொல்லாதேன்னுட்டான். அப்ப அதவஸ்கனுக்கு சொல்லாதே, யார் ஒருத்தன் ஆச்சாரியன் குருவுக்கு பணிவிட பண்ணாது இருக்கானோ அவனுக்கு சொல்லவே சொல்லாதே, யாருக்கு பொறாமை இருக்கோ சொல்லாதே. அப்ப நமக்கு நல்லது தெரியணும், தர்மம் புரியணும்னா பொறாமைய மொத்தமா விட்டுணும், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் வரணும்.
ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த பாரத தேசம் நன்னா இருக்கணும்னால் ஒரு பிரஜையும் பொறாமை குணத்தை விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பொறாமை, அக்கா தங்கைகளுக்குள்ளேயே பொறாமை. ஆறார் என்னென்ன வீட்டுல இருக்கா, அது 2 படுக்கை உள் வீடா 3 படுக்கை உள் வீடா, அதுலேருந்து வம்பு. அது சின்ன வீட்டுல இருக்கும், பெரிய வீட்டுல இருக்கும், பங்களால இருக்கும், அப்படிங்கிறதுலேருந்து பொறாமைனால் அது சுகிருத்துக்கு அடையாளம் இல்லை. அப்போ ஒரு ராஜ்யம் நன்னா இருக்கணும்னா 3வது அடையாளம், முதல் அடையாளம் சுவாமி ராஜா நன்னா இருக்கணும், 2வது அமாத்தியன் மந்திரி நன்னா இருக்கணும், 3வது சுகிருத் நாடு ராஜாவும் நன்னா இருக்கணுங்கிற சொல்ற ஆள் இருக்கணும். அதுக்கப்புறம் 4வது தன கோஷம். தன கோஷம்னா கஜானா நன்னா இருக்கணும், வரி ஒழுங்கா வசூலிக்கணும், எல்லாரிடத்திலையும் வசூலிக்கணும், கஷ்டப்படுத்தி வசூல் பண்ணவே கூடாது, வசூலித்ததை சரியா செலவு பண்ணணும். இப்படி இருந்தா தான் தனகோஷம். தனகோஷம்னா பணப்பெட்டகம், கஜானா நன்னா இருக்கணும் இல்லையோ. ராமன் காலத்துல ஓஹோன்னு இருந்துதான். அதை விட ராமன் பரதன் இடத்துல நாட்டை கொடுத்துட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனாலும் இல்லையோ, அப்ப பரதன் தானே நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். 1 மடங்கா கொடுத்துட்டு போன ராஜ்யம் ராமன் திரும்பி வரைச்சே 9 மடங்கா வளர்த்து வச்சிருந்தாராம் கஜானாவை பரதன். ராமனாலே முடியல, தசரதனே பண்ணல, ஆனா பரதன் வளர்த்திருந்தான். அது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அழகா ஒண்ணு சொல்றது உண்டு. ராமனிடத்துல சொத்து இருந்தா 1 மடங்கா இருக்கும், ராமானுஜனிடத்துல சொத்து இருந்தா 9 மடங்காகும். ராமானுஜன் ராமனுக்கு தம்பி ராமானுஜன் பரதன், இல்லைன்னா இந்த ராமானுஜன் ராமானுஜன். இவர் ராமானுஜர் இல்லையோ, சம்பிரதாயத்துக்கே தலைவர். அப்ப ராமானுஜரிடத்துல ஸ்ரீ வைஷ்ணவங்கிற சொத்து இருந்தா பல மடங்கு பெருகிடும். இதே விஷ்ணுவிட்ட விட்டு வச்சா சுமாரத்தான் இருக்கும். அவருக்கு இதெல்லாம் வளர்க்கறதுக்கு எல்லாம் தெரியாது. அவர் வேடிக்கை பார்ப்பார், எல்லாரும் என்ன பண்றாரு பார்த்துட்டே இருப்பார். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண வைப்பார், ஆச்சாரியர்களை எல்லாம் பிறக்க வைப்பார். அப்ப பரதனிடத்துலதான் சொத்து பன்மடங்கா பெருகித்தான். இத்தனைக்கும் அவன் ஒத்தரையும் கட்டம் கொடுக்கவே இல்லை, நாட்டுக்குள்ள போகவே மாட்டான், அவனுக்கு வெக்கமா. பகல் பொழுதுல வீதியில நடக்கவே மாட்டானா பரதன். ஏனால் யாரானு போலச்சே இவன் தானா ராமனை பிரிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தாங்காதான். குன்னிக்குறி அவன் காரணமே இல்லை, அவனால ராமன் போகவே இல்லை. ஆனா மொத்த தப்பும் தன்னுதான் கூறிக்குறிய போவனான். அதனால காலங்காலத்தால 2:30 மணிக்கு சரையூர போய் குளிப்பான், 3 மணிக்கு திரும்ப வந்துடுவோம். மக்கள் கண்ணில் படக்கூட மாட்டான். பாதுகதான் ராஜா, அதையே ராஜாவை வச்சு நாட்டை ஆண்டிருக்கானோ இல்லையோ. அப்ப தன கோஷத்தை நன்கு வளர்த்து விட்டான். இது 4வது அடையாளம் பார்த்தோம். சுவாமி நன்னா இருக்கணும், அமாத்தியன் மந்திரி நல்லவனா இருக்கணும், சுகிருத்து நல்லெண்ணம் கொண்டவர்கள் இருக்கணும், தனகோஷம் நன்னாவே இருக்க வேண்டும். அதற்கப்புறம் ராஷ்டிரம்னா நாடு, நாட்டின் எல்லை, அது ஒழுங்கா இருக்கணும். ராஜாவுக்கு முக்கிய பணி எல்லையை விரிவுபடுத்துதல். அந்த நாள்ல சொல்லப்பட்டு க்ஷத்திரிய ராஜான்னு இருந்தா நாடு பிடித்து அடுத்த நாடுகளை சேர்க்கணும். நல்லவன் நாட்டை ஆண்டு இருந்தா தொடக்கூடாது. ஆனா எங்கேயானு தீயவர்கள் ஆண்டு கொண்டிருந்தால் அந்த நாட்டை அவர்களிடத்திலிருந்து சேர்த்துடணும். ஏன்னா மக்களுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம். அப்ப ராஷ்டிரம் நன்னா இருக்கணும். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.